வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள், சேம் டைம் கிராண்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் ரவுண்ட் ஷேப் தான். ஃபஸ்ட்டு நார்மல் ஜரி த்ரெட்டில் ஒரு 2 லைன் இல்லை 3 லைன் கொடுத்துக்கோங்க. இதை நான் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அது 2 லைன் கொடுத்தாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படின்னா 3வது லைன் கொடுக்க வேண்டியதில்லை. டெய்லர்ஸோட கம்ஃபர்டபுளுக்காக தான் நம்ம 3 லைன் கொடுக்குறோம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பக்கமாக போடணும். சொன்ன மாதிரியே 2 லைன் கொடுத்துருக்கேன். இப்போ சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக அப்படி கும்மியாக போட்டு வச்சுட்டு நீடில் வச்சு எடுத்தோன்னா வந்துடும் ஈஸியாக. இது நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த நெக்லைன் ஃப்ரேமில் ஓரமாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி நம்ம 2 பீடு அட்டாச் பண்ணும்போது எந்த கஷ்டமும் இருக்காது. இப்போ 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபுல்லாக மெட்டீரியல் பேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோன் கேப் விட்டு ஒரு ஸ்டோன் நம்ம தாராளமாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 2 ஸ்டோன் கேப் மட்டும் தான் விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தூக்குன மாதிரி தெரியும். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பா ஷேப்பில் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் லைனும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஜர்தோசி எம்போசிங்காக நான் ஜர்தோசி கொடுத்துட்ருக்கேன். லைட்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டு கேப் விட்டு ஜர்தோசி எம்போசிங்காக கொடுத்துட்ருக்கேன். மேலே நம்ம பீட் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக வச்சு முடித்ததுக்கப்புறமா ஜர்தோசியை ஃபுல்லாக அந்த நெக்லைன் ஃபுல்லாக வச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம சுகர் பீட்ஸை ஃபில்லிங்க்கு கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப லாங்காக கொடுக்க வேணாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட் கொடுத்துட்டு க்ராஸ் பண்ணி எடுத்துக்கணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு எம்டி த்ரெட்டை மேலே கொண்டு போயிடணும். அகெயின் ஒரு 4 பீடு மறுபடியும் லாக் ஸ்டிச். அகெயின் மேலே த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் 4 பீடு. நீங்கள் ஒரு 4 பீட் கொண்டு வந்துட்டிங்கனாவே அந்த 4 பீடு தான் அடுத்த சைடு வரைக்கும் வரும். நீங்கள் த்ரெட்டு மாதிரி மேலே கீழே போகும்னு பயப்பட வேண்டியதே இல்லை. பீடு மெட்டீரியல் பேஸில் இருக்கனால அதுக்கு கவுண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதே மாதிரி நெக் ஃபுல்லாக அதே தான் வரும். நீங்கள் இன்கேஸ் ஸ்கொயர் போடுறீங்க அப்படின்னா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ரவுண்ட் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்கொயருமே லாக் பண்ணி திருப்பி எடுத்தோன்னா கரெக்டாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கொயரில் போடும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஸ்கொயர் மட்டும் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ மற்றபடி 4 பீடாக வச்சு ஃபுல்லாக லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஃபஸ்ட்டு த்ரெட்டில் 4 பீட் அட்டாச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போய் மறுபடியும் மேலே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அகெயின் சுகர் பீடு மறுபடியும் 4ம் சுகர் பீடும் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதனால் அடுத்தது வந்துட்டேன். இது நம்ம கோதுமை பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் அப்படியே கிராஸாக ஜிக்ஸாக் மாதிரி வச்சுட்டே போகிறோம். இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய காமிச்சிருக்கேன் சுகர் பீடு நம்பர் 4 மாற்றி வைக்கிறது. ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப் போயாச்சு. அகெயின்
ஜிக்ஸாக் மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு அகெயின் கோதுமை பீடு வச்சுட்டு மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கோதுமை பீடு வச்சுட்டு லாக் ஸ்டிச். இதையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேர்ல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேர்ல் வந்து நம்ம கரெக்டாக அந்த கேப்பில் வைக்கணும். ஒரு சுகர் பீடு மட்டும் அந்த ஜிக்ஸாக்கோடைய கேப்பில் வச்சுக்கலாம். அதை அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். ஒரு பேர்ல் எடுத்துகிட்டு அதோடைய எண்டில் வந்து சுகர் பீடு வச்சு மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் போட்டிங்கன்னா ஒவ்வொரு எண்டு நாட்டும் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேம் டைம் வந்து டைம் எடுக்கும். ஸோ சுகர் பீட் தனியாக அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதோட ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கிற கேப்பில் வந்துட்டு ஒரு பேர்லும் நம்ம 3 பேர்லும் சுகர் பீடும் வச்சு அட்டாச் பண்ணணும். இது ஃபுல்லாக வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். வச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். பேர்ல் வித் கோல்டன் கலர் பீட்ஸ் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் டைம் கூட இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் லெஃப்ட் டு ரைட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஓவரால் புட்டாஸ் மாதிரி வச்சுக்கலாம். சேம் நம்ம வந்து லெஃப்ட் ரைட் வச்சு மேலே ஒரு பீட்ஸ் வைப்போம் இல்லையா, சேம் அதே தான் வைக்கிறோம். ஏன்னா வந்து ஃபுல் கிராண்டாக வந்து நெக்லைன் வச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளாக வந்து ஓவரால் புட்டாஸ் போட்டோன்னா நெக்லைன் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். இல்லை சிம்பிளாக நெக்லைன் வச்சுட்டு கிராண்டாக ஓவரால் புட்டாஸ் வைக்கணும். ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் கிராண்டாக ஒரு 1 டேயில் போடுற மாதிரி டிசைன் தான் இது. ஸ்லீவும் சேம் டிசைன்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து போட்டு காட்டலை. நான் தான் ஸ்டிச் பண்ணேன். பட் அந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுறேன். கம்யூனிட்டி டேப்பில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.